ஒரு முறை ஒரு கால்பந்து இறைவனிடம் போய் முறையிட்டுதான். அது என்னன்னா, நானும் புல்லாங்குழலும் காற்ற மையமா வச்சுதான் இயங்குறோம். புல்லாங்குழல எல்லாரும் உதட்டோட வச்சு கொஞ்சுறாங்க. ஆனா என்ன மட்டும் எல்லாரும் எட்டி உதைக்கிறாங்க. இறைவா, உன்னோட படைப்புல ஏன் இந்த பாகுபாடு அப்படின்னு ஆதங்கத்தோட கேட்டுச்சான். அதுக்கு இறைவன் சொன்னாராம், நீ சொல்றது உண்மைதான். புல்லாங்குழலும் நீயும் காற்றின் அடிப்படையில தான் இயங்குறீங்க. ஆனா புல்லாங்குழல் என்ன செய்யுதுன்னா, தாம் உள்வாங்கும் காற்றை உடனே அழகிய இசையா மாற்றி பிறருக்கு கொடுத்துடுது. ஆனா நீ என்ன செய்யற? உள்வாங்கும் காற்றை யாருக்கும் கொடுக்காம உனக்குள்ளேயே வச்சுக்கிற. அதனாலதான் உன்னை எல்லாரும் எட்டி உதைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நமக்காக மட்டும் அப்படின்னு வாழாம பிறருக்காகவும் கொஞ்சம் வாழணும். இதுவும் எதுவும் கடந்து போகும். ஆனால் எதுவும் மறந்து போகாது. அப்படித்தானே?